சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணுங்கிற மாதிரி தள்ள துண்டை போட்டு தானே போனோம். இதை ஒரு கெரியராக வந்துட்டு எடுத்துகிட்டு யாரும் போயிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட் டைமாக இருக்கிற ஒரு கெரியர். எல்லாத்துலேயும் அடிபட்டு தானே வரணும். இன்றைக்கி டே 89. ரொம்ப நாள் ஆச்சு, 12 நாள் கிட்டத்தட்ட ஆச்சு. உடம்பு சரியில்லாமல் போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் சென்னைக்கு வந்தோடனே ஃபுட் டெலிவரி 12 to 5 வந்துட்டு ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 5 o'clock கம்ப்ளீட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு டெலிவரி ட்ராப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வரைக்கும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 9 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா ஃபுட் டெலிவரிக்காரங்களே இப்படி தான் போல். டைம் இப்போ நைட்டு 12 ஆகுது. இப்போ தான் வந்தேன். அப்படி இப்படின்ட்டு ஒரு 22 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் வீடியோவில் சொல்லக்குள்ள டக்குன்னு கட் ஆகிடுச்சு. அது என்னடா கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ ஃபுட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி போனதுனால அடுத்த ஆர்டர் உடனே வந்துடுச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணி ஓடிட்டேன். அந்த ஃபுட் டெலிவரிக்காரங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபுட் டெலிவரி மீன் ஃபுட்டு போய் டெலிவரி பண்ணுறாங்களா அவங்கள சொல்லலை, ஃபுட்டு டெலிவரி கம்பெனி வச்சுருக்காங்களே அவங்கள சொல்கிறேன். என்ன ரீசன்னா, ஸ்டார்டிங்கில் நான் இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மினிமமாக ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் நமக்கு கிடைக்கிறது ஒரு 14 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி. 12ன்னு நினைக்கிறேன், 12 ஆர்டர்ஸ். அதுக்கப்புறம் அது 14 மாறிச்சு, 15 மாறிச்சு, 16 மாறிச்சு. இன்றைக்கி வந்து நான் லாகின் பண்ணிட்டு செக் பண்ணுறேன். 18 ஆர்டர்ஸ் மினிமமாக கம்ப்ளீட் பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் நமக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா. அப்படியே ஏற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. அதான் சொல்லுவாங்கள்ல, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணுங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு சின்னதாக நல்லா வந்து கொடுக்குற மாதிரி கொஞ்சமாக நீங்கள் ரைட் பண்ணால் போதும், உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது ஜொமேட்டோ மட்டும் கிடையாது, என்ன மாதிரியான டெலிவரி சிஸ்டம் இருக்குதோ எல்லாருக்குமே இந்த கான்செப்டை வச்சு தான் போட்டு உள்ளே இழுக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வந்துட்டு நம்ம ஓட்டாமல் இருந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவனுங்களே திரும்ப வந்துட்டு ஆகாயம் வர மாட்டேங்கிறான், ஆள் இதே மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, தள்ள துண்டை போட்டு தானே போனோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொடுக்குறது, உங்களுக்கு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் அப்படிங்கிற மாதிரி. அது இப்போ வந்துட்டு ரீசெண்டாக இன்றைக்கி வந்து மக்கள்லாம் சொன்னது, நிறைய ஆளே காணும், நிறைய பேரை வந்துட்டு பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இவங்களுக்கு வந்துட்டு தள்ளாடிடும். அப்படியே ஆஹா எல்லாமே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாள்லேயே வந்து திரும்ப ஆஃபர் ஏதாவது கொடுப்பானுங்க. எல்லாருக்குமே மொத்தமாக வந்துட்டு கொடுப்பானுங்க. வேறு வழி இல்லை, இப்படி தான் வச்சுட்டு ஓட்டி ஆகணும். எல்லாம் நல்ல வேலைக்கு போகணும். இது நல்ல வேலை இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இது மூலயமா ஓரளவு ஏர்ன் பண்ணோமா, அதை வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது மூலயமா வந்து நம்ம காசை பார்த்துப்போமா, இல்லை பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறோமா, இல்லை ஸ்கில்லு டெவலப் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு போகணுமே ஒழிய இதை ஒரு கெரியராக வந்துட்டு எடுத்துகிட்டு யாரும் போயிடாதீங்க. பைக்கு போவோம், உடம்பு போவோம், அடுத்தது இந்த பணத்தை பார்க்க உங்கள் ஸ்கில்லு, நீங்கள் அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணலாங்கிற யோசனையே உங்களுக்கு வராது. ஒரு டைமில் வந்துட்டு வெறுப்பு வந்துடும். என்னடா ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம், என்ன காசு வருது, திடீர்னு கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மை வந்துடும். ஸோ ஒரு லிமிட்டில் வச்சுக்கோங்க இதை. இந்த ஃபுட் டெலிவரி, இந்த டெலிவரி சிஸ்டம்ங்கிறது வந்துட்டு ஒரு உங்களோட லைஃப் லாங் கெரியர் கிடையாது. ஜஸ்ட் ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட் டைமாக இருக்கிற ஒரு கெரியர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை ஒர்க் பண்ணுங்க. நானுமே இன்னும் சீக்கிரத்துலேயே வந்துட்டு இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இப்போ வந்துட்டு ஃபுல் டைமாக போயிட்டுருக்கிறேன். இன்னும் மோஸ்ட் ப்ராபப்ளி 10 to 15 டேஸ் தான் நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கிறேன். அந்த டைமில் அதை அப்படியே வந்துட்டு ஹாஃப் டே மாதிரி மாற்றுவேன். அதுக்கப்புறம் ஃபுல் டே வந்துட்டு அப்படியே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிடுவேன். எப்போல்லாம் எனக்கு தோணுது வந்துட்டு சரி இந்த டைமில் வந்துட்டு ஓட்டிவிட்டு இவங்கள போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சுன்னா உடனே வந்து வண்டி எடுப்பேன். அதுவும் எல்லா டைமும் கிடையாது, அதுக்குள்ளேயே வந்துட்டு வேறு எதுவும் செட் பண்ணி வச்சிடணும். ஓகே, இன்றைக்கி நான் டோட்டலாக ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோன்னா இன்சென்டிவோட இன்க்ளூட் பண்ணக்குள்ள 1333, 300க்கு பெட்ரோல் போட்டேன். ஃபுட்டு வந்து 110 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு எனக்கு கையில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 800 சம்திங் இருக்கும். இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, பார்ப்போம் நாளைக்கு எப்படின்ட்டு. நாளைக்கு ஒரு நாள் ஓட்டுவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் லீவ் போட்டுருவேன். இனி ரொம்ப இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னோடய கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு வேறு ஒரு இதில் இருக்குது. ஸோ 365 டேஸில் வந்துட்டு ஒரு இடத்த எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும் அப்படிங்கிற வெறியில் தான் வந்து போயிட்டுருக்கேன். இடையில நம்மளை போட்டு சாத்துது உடம்பு. எல்லாத்துலேயும் அடிபட்டு தானே வரணும், பார்த்துக்குவோம். அடிபட்டோண்டா படட்டும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன். ஓகே, see you next day பார்ப்போம்.